வாங்க நம்ம இன்னைக்கு வயிறு கொல்லுங்க சிரிக்கிற மாதிரி ஒரு 3 கதை கேட்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்தது. அந்த காக்காக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபெஸ்டிவல் அன்னைக்கு அது ரொம்ப நிறைய வேலை பார்த்துட்டே இருந்தது. திடீர்னு அதுக்கு அதோட பேர் மறந்து போச்சு. என்னோட பேர் என்ன அப்படின்னு அது ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தது. அதுக்கு சுத்தமாக ஞாபகம் வரவே இல்லை. சரி, அப்படியே பறந்து போச்சு. போங்க பார்த்தா ஒரு வயசான பாட்டி உட்காந்துருந்தாங்க. அவங்க கிட்ட போய், பாட்டி உங்களுக்கு என் பேர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த பாட்டி சொன்னாங்க, எனக்கு உன் பேர் தெரியாதே, நீ வேணா என் பையன்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அந்த காக்கா அவங்க பையன்கிட்ட போய், என் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சு. அந்த பையனும், எனக்கு தெரியாது, நீ வேணா என்னோட கோடாலி கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னான். உடனே அந்த காக்கா அந்த கோடாலி கிட்ட போய் கேட்டுச்சு, உனக்கு என் பேர் என்னன்னு தெரியுமா? கோடாலி, எனக்கு தெரியாதே, நீ வேணா நான் வெட்டின மரத்தை கேளு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த காக்கா அந்த மரத்துக்கிட்ட போய், உனக்கு என் பேர் என்னன்னு தெரியுமான்னு கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு கேட்டுச்சு. அடடா, எனக்கு தெரியாதே, நீ வேணா என் மரத்தில் உட்காந்து இருக்கிற அந்த குருவிங்க கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த காக்கா குருவிங்க கிட்ட போய், குருவி உனக்கு என் பேர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சு. குருவிங்கெல்லாம், எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிச்சு. நீ வேணா நாங்கள் தண்ணி குடிக்கிற இந்த குளத்துக்கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த காக்கா குளத்துக்கிட்ட போய், உனக்காவது என் பேர் தெரியுமா, கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு கேட்டுச்சு. குளமோ, எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிச்சு. வேணா இந்த குளத்துல இருக்கிற மீன்கள் கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே காக்கா, மீன்களே, உங்களுக்காவது என் பேர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சு. மீன்களும், எங்களுக்கு தெரியாது, அங்கே இந்த மீன்களெல்லாம் பிடிச்சிட்டு ஒரு குட்டி பையன் இருக்கான்ல, அவன்கிட்ட வேணா போய் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த காக்கா ரொம்ப சோர்ந்து போய் அந்த பையன்கிட்ட, ஏ பையா, உனக்காவது என் பேர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுது. அந்த பையன், எனக்கு தெரியாதே, நீ வேணா எங்கள் வீட்டு குட்டி பாப்பா கிட்ட கேட்டுக்கோயேன் அப்படின்னு சொன்னான். உடனே இந்த காக்கா போய் அந்த குட்டி பாப்பா கிட்ட, பாப்பா என் பேர் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சு. அந்த குட்டி பாப்பாவோ காக்காவை பார்த்து பயந்து போய் கா கா கான்னு ஒரே கத்தி அழுதுது. உடனே இந்த காக்காவுக்கு, ஹை சூப்பர் பாப்பா, எனக்கு தெரிஞ்சிடுச்சு, என் பேர் காக்கா ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பறந்து போயிடுது. ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். அவர் பேர் ப்ரொஃபஸர் விம்சி. அவர் நிறைய இன்வென்ஷன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அப்புறம் அந்த ஊரில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு, நான் இந்த இன்வென்ஷன் பண்ணேன், அந்த இன்வென்ஷன் பண்ணேன்னு சொல்லி காமிப்பார். ஒரு நாள் அந்த ப்ரொஃபஸர் விம்சி, இதுதான் என்னோட லேட்டஸ்ட் இன்வென்ஷன், என்னன்னா இதுக்கு பேர் ரிவர்ஸ் கிராவிட்டி ஹேட்டு. இது யார் தலையில் வச்சுட்டாலும் அவங்களுக்கு கிராவிட்டியோட எஃபெக்டே இருக்காது. அப்படின்னா என்ன, அவங்க தரையில் நடக்காமல் அப்படியே மேலே பறக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னார். எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. என்ன, நம்மளால் பறக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த ஹேட்டை போட்டு காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஹேட்டை தன் தலையில் கட்டிட்டாரு. பார்த்தா அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா போச்சு. எல்லாரும் கையை தட்டிட்டு, சூப்பர், இந்த ஹேட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மக்கள்லாம் இந்த ரிவர்ஸ் கிராவிட்டி ஹேட்டை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டதுனால ப்ரொஃபஸர் விம்சி சொன்னார், நம்ம ஊரில் அடுத்த வாரம் நம்ம ஒரு ரிவர்ஸ் கிராவிட்டி ஹேட் டே கொண்டாடுவோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். உடனே எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொன்னாங்க, எங்கள் ஊரில் ரிவர்ஸ் கிராவிட்டி ஹேட் டே கொண்டாட போகிறோம், வாங்கன்னு. அந்த டேவும் வந்தது. எங்கெங்கேருந்தோ நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டாங்க. ப்ரொஃபஸர் விம்சியும் எல்லாருக்கும் ஹேட்டு கொடுத்தாரு. உடனே எல்லாரும் அதை போட்டுட்டு மேலே பறந்தாங்க. எல்லாருக்கும் மேலேருந்து பார்க்கறதுக்கு கீழே ரொம்ப ஜாலியாக இருந்தது.
பசங்கள்லாம் ஹேட்டை போட்டுண்டு ஹை நம்ம பலூன் மாதிரி பறக்கிறோம் பாரு. எல்லாரும் ரொம்ப சிரித்து ஜாலியாக இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு கேட் அதோட தலையில் தூக்கி அந்த ஹேட்டை போட்டுண்டு அது மாட்டுக்கு பறக்க ஆரம்பிச்சிடுது. எல்லாரும் அதை பிடிக்க ட்ரை பண்ணாங்க. யாராலும் பிடிக்கவே முடியல. இந்த சைடு பார்த்தா ஒரு பேக்கர் அவர் பண்ணி வச்சிருந்த கப் கேக் மேலே இந்த ஹேட்டை வச்சதுனால அந்த கப் கேக் எல்லாம் பறந்து சில பேரோட மூஞ்சியில் சப்புக்குன்னு ஒட்டிக்கிச்சு. ஒரு ஆள் பறந்துன்னு இருக்கும்போது அவர் ஹேட்டு அவர் தலையிலேருந்து காற்றுல பறந்து போனதுனால அவர் தொப்பு கட்டின்னு தண்ணிக்குள்ளே போய் ஊந்துட்டார். அப்புறமா அந்த ஊர் மேயர் வந்தார். அவர் பெருசாக கிராண்ட் என்ட்ரி கொடுக்கணும்னு அவர் ஒரு ஹேட்டை தூக்கி தலையில் போட்டுட்டு மேடை மேலே ஏறினார். பார்த்தா நேராக மேலே போய் சீலிங்கோட ஒட்டின்ட்டார். மக்கள்லாம் இதை பார்த்துட்டு சிரின்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரொஃபஸர் விம்சி மேயர் போய் மேலே மாட்டிக்கிட்டாரே அப்படின்னு ஓடி போய் அவரை கீழே இறக்கி விட்டாரு. ப்ரொஃபஸர் விம்சி எல்லா கேப்பையும் திரும்பி வாங்கிட்டாரு. இதுக்கு மேலே ஏதாவது நடந்தா அதுக்கப்புறம் நமக்கு தான் பிரச்சனை. அன்னைக்கு நைட்டு ஒரு டின்னர் பார்ட்டி நடந்தது. எல்லாரும் அவங்களோட ரிவர்ஸ் கிராவிட்டி ஹேட்டு போட்டுன்றதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் என்ன சொன்னார், நான் பறக்கும்போது என் வாட்டர் பாட்டில் திறந்ததுனால யார் தலையிலையோ தண்ணியெல்லாம் கொட்டி போச்சு அப்படின்னாரு. இன்னொருத்தவங்க சொன்னாங்க, என்னோட ஹேண்ட்பேக் திறந்து அதில் இருந்த பொருள்லாம் பறந்து போச்சு அப்படின்னாங்க. இன்னொருத்தர், நான் சேரில் உட்காந்த போது ஹேட்டை போட்டதுனால சேரோட பறக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாரு. இன்னொருத்தர், என்னோட பூட்ஸு கால்லேருந்து கழண்டு விழுந்து அது யார் தலையிலையோ போய் விழுந்துது அப்படின்னாரு. எல்லாரும் அவங்களுக்கான மெமரிஸ் கிடைச்சதை எண்ணி பேசி பேசி நல்லா ஜாலியாக சிரித்தாங்க அந்த ரிவர்ஸ் கிராவிட்டி ஹேட்டுனால. ப்ரொஃபஸர் விம்சி நினச்சாரு, நம்ம ஏதோ உலகத்தையே மாற்ற போகிற கண்டுபிடிச்சோன்னு நினச்சோம். பார்த்தா நம்ம ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இந்த ரிவர்ஸ் கிராவிட்டி ஹேட் நல்லா உபயோகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். கணேஷாக்கு என்ன பிடிக்கும்? நல்லா சாப்பிட பிடிக்கும், அப்புறம் நல்லா விளையாட பிடிக்கும். அவருக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் அடிக்கடி பசிச்சுட்டே இருக்கும். அதே மாதிரி அவர் ஏதாவது குறும்பு பண்ணிகிட்டே இருப்பார். இதை பார்த்து எல்லாரும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு நாள் என்னாச்சு, சிவனும் பார்வதியும் எல்லா தேவர்களுக்கும் ஒரு விருந்து கொடுக்கறது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த விருந்துக்கு ஏகப்பட்ட ஸ்வீட்டு, விதவிதமான சமையல் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. கணேஷாவும், ஆஹா சூப்பர் விருந்தாக இருக்கும் போல இருக்கு, நம்ம நல்லா சூப்பராக சாப்பாடலாம் அப்படின்னு நினச்சாரு. விருந்து ஆரம்பித்தோன்னே கணேஷா என்ன பண்ணாரு, போய் ஒரு மலை அளவுக்கு விதவிதமான ஸ்வீட்டு சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து அவர் பிளேட்டில் போட்டுட்டு வந்துட்டார். அவரோட பிளேட்டை பார்த்தா ஒரு பெரிய டவர் கட்டி வச்சிருந்த மாதிரி இருந்தது. எல்லாரும் அவர் ஆச்சரியமாக பார்த்தாங்க. இத்தனை சாப்பாடையும் இவர் ஒருத்தரே சாப்பிட்ருவாரா அப்படின்னு. கணேஷாவும் சாப்பிட ஆரம்பித்தாரு. ஆசையாக அவருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை, லட்டு, மச்சம் எல்லா சாப்பாடையும் எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டே இருந்தார். கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டே இருந்தார். பார்த்தா அவர் பிளேட்டில் எதுவுமே குறைஞ்ச மாதிரி இல்லை. பிளேட்டில் இன்னும் எல்லாம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தது. அவரோட வயிறு பார்த்தா பெருசாக ஆயிண்டே இருந்தது. அவர் சாப்பிட சாப்பிட அவர் வயிறும் பெருசாக ஆயிண்டே இருந்தது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவரால் இப்படி அப்படி நகரக்கூட முடியாமல் ஆயிடுது. அவரை பார்த்து எல்லாருக்கும் ஒரே சிரிப்பாக இருந்தது. கொஞ்சம் பேர் கம்மியாக சிரித்தாங்க, சில பேர் நல்லா வாய் விட்டே சிரிச்சுட்டு இருந்தாங்க. சிவனும் பார்வதியும் கூட கணேஷாவை பார்த்து அவங்களுக்கும் ரொம்ப சிரிப்பு வந்துடுச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த கணேஷா அப்பதான் திரும்பி பார்த்தாரு. எல்லாரும் அவரை பார்த்து சிரிக்கிறது தெரிஞ்சுது. அப்பதான் அவருக்கு புரிஞ்சுது. உடனே சிரிச்சுட்டு அவர் தன்னோட வயத்தை நல்லா தடவி கொடுத்துட்டு, கொஞ்சம் கூட தான் சாப்பாடு கொண்டு வந்துட்டேன் போல இருக்கு அப்படின்னாரு. எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. சிவனும் பார்வதியும் ஒரு வழியா கணேஷாவோட வயத்தை சரி பண்ணி அதை நார்மல் சைஸுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போதான் கணேஷாக்கும் நல்ல ரிலீஃபாக இருந்தது. அவரும் நல்ல சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருந்தார்.
இதுக்கப்புறம் என்ன, எங்க விருந்து நடந்தாலும் உடனே எல்லாரும் இந்த கணேஷா சாப்பிட்ட சாப்பாடை பத்தி சொல்லி சிரிச்சு மகிழ்ச்சியா இருந்தாங்க. என்ன, எல்லா கதையும் நல்லா காமெடியா இருந்ததா? மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கதையில பார்க்கலாம்.